இந்த ஒரு பொசிஷன்ல ஒயிட் எப்படி கேமை ப்ரொசீட் பண்ண போறாருன்னு பார்க்கணும். ஒயிட்டுக்கு வந்து ஒரு பாசர் பான் இருக்கு. அவர் வந்து இந்த பானை வந்து குயினா ப்ரொமோட் பண்ணிட்டாருன்னா நம்ம வந்து குயினை வச்சு ஒயிட்டை ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ பானை வந்து பாசராக கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடையாது. இந்த இடத்துல ஒரு பிரில்லியண்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூக் B8 ப்ளே பண்ணி செக் தரோம். ரூக்கே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரூக்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் கிங் டெக்ஸ் ரூக் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பான் டெக்ஸ் பிஷப் இப்போ நம்ம குயினா ப்ரொமோட் பண்ணி கிங்கை செக்மேட் பண்ணிடலாம். அதனால் கிங் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம பிஷப்பை வச்சு கிங்குக்கு ஒரு சூப்பரான செக் தரலாம். ஸோ இந்த பிஷப்பை வச்சு கிங்கை செக் கொடுத்து கிங்கை வந்து கீழே இறங்க வைக்கிறோம். ஸோ இப்போ கிங்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா போர்ஷன்ஸுமே வந்து அடைச்சிருச்சு. ஸோ கிங்குக்கு இருக்கிற ஒரே ஸ்கொயர் கிங் C7 தான். கிங் C7 போனதுக்கப்புறமா நம்ம இந்த பானை வந்து நைட்டாக ப்ரொமோட் பண்ணி ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். இந்த மாதிரியான அசத்தலான ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.